வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதியோர்கள்ல ஏற்படக்கூடிய அவசர கால நிலைகள் என்ன, அதுல பிரதானமா நம்ம எதை ரெட் பிளாக் சைன் இதை பார்த்துட்டோம்னா நம்ம அலர்ட் ஆயிடணும், அந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பிரீஃபா லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல ஜஸ்ட் பிரஷ் பண்ணிக்கலாம். சென்ற வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா, முதியோர்கள்ல ஏன்னா சில பேர் புதுசா ஜாயின் பண்ணிக்கோங்க, பழைய ஆளுக்கு இது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும், புது ஆளுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஏன்னா இதோட தொடர்ச்சி தான் இந்த கிளாஸ் இன்னைக்கு. சோ சென்ற வகுப்புல முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலை அளவுல மாற்றங்கள், மனதளவுல மாற்றங்கள், இயக்க அளவுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுல நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், உடல் நிலையில இருக்கக்கூடிய மாற்றங்கள்ல இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி ஆகிய 5 புலன்களும் மெல்ல மெல்ல தன்னுடைய சென்சரி இன்புட்ஸ் குறைஞ்சிரும். அதாவது நம்ம இந்த 5 புலன்கள் மூலமா தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களையும் நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த இன்ப துன்ப அனுபவங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல குறையும், அதாவது வரக்கூடிய வேகம் குறையும். அதே சமயம் அந்த அனுபவங்களுக்கு ஏற்றவாறு நம்ம உடல் எப்படி அதுக்கு மூவ்மெண்ட் ஆகிறோம். இப்போ உதாரணம், ஏதாவது ஒண்ணு நம்ம இடிக்க வருதுன்னா, இப்போ ரோட்ல இதுவே ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரோட்ல நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, எதிர்க்க ஒரு வேகமா ஒரு 2 வீலர் வருது. அந்த 2 வீலர் வருது அப்படின்னாக்கா பொதுவா நம்ம நார்மல் பர்சன் என்ன பண்ணுவோம், ஒரு லெஃப்டோ ரைட்டோ நம்ம திரும்புவோம், அந்த 2 வீலர்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னு. அந்த ரியாக்ஷன் டைம்னு இருக்கு இல்லையா, பார்வையால அந்த வேகமா வர 2 வீலரை பாக்குறீங்க, உங்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணங்கிறது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ஒரு ஈல இருந்து எறும்புல இருந்து கொசுல இருந்து எல்லாருக்குமே அந்த தன் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நிலை இருக்கும். அந்த மோட்டார் ரெஸ்பான்ஸ் நான் முதல்ல சொன்னது சென்சரி இன்புட், அதாவது மெய் வாய் கண்மூக்கு செவி வாயிலாக நம்ம உடல்ல நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களுடைய அந்த இன்ப துன்ப அனுபவங்களுடைய அளவு குறையும். அது சென்சரி, நம்ம அனுபவம். ரெண்டாவது மோட்டார், நம்ம அந்த அனுபவத்துக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறோம். எதிர்க்க ஒரு வேகமாக ஒரு வண்டி வருது, நம்ம உயிரை பாதிக்கக்கூடிய ஒரு அளவுல இருக்கு, நம்மளை காப்பாத்தி அதை நினைச்சுக்கிறதுக்குள்ள அந்த வண்டி நம்ம இடிச்சிடும். அதாவது மூளை சொல்லி இந்த கால் நகர்ந்து, இதுதான் நம்ம எமர்ஜென்சிஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி பல எமர்ஜென்சிஸ் இருக்கு, சும்மா ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். சோ இந்த உடல் அளவுல நமக்கு இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுது. மனதளவுல என்ன மாற்றங்கள் அப்படின்னா, இந்த மனதுல அது திரும்ப 3ஆ பிரிக்கிறோம். மயக்க வெகுளி காமம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கோபம் கொள்றது, காமம் கொள்வது. காமம் அப்படின்னா செக்ஸ் மட்டும் கிடையாது. காமம்ங்கிறது அதாவது எதிர் பாலினத்துக்கு உண்டான ஒரு ஈர்ப்பு. அது வயதாக இந்த 3மே குறைவதில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இது பிறவி குணம் அப்படிங்கிறதுனால சரியா தவறான முடிவெடுக்கிற தன்மை, ஒரு குழப்பம், கோபம், அப்புறம் காமம், இது 3மே பிறவி குணம்ங்கிறதால இந்த சென்சரி மோட்டார் குறைஞ்சாலும் இந்த 3 குறையாமல் நம்ம சமூகத்துல பாத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த அளவுல சென்ற கிளாஸோட ஒரு பிரீஃப் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தா நம்ம முதியோர்கள்ல ஒரு அலர்ட் ஆகணும் அப்படின்னு. இப்போ இந்த கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி எதையெல்லாம் நம்ம அவசரம், எதையெல்லாம் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சில எமர்ஜென்சிஸ் எல்லாம் சொல்றேன். சோ நோட் பேடு இல்ல புக் இருக்கிறவங்க எல்லாம் லேசா சில நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இல்ல மனதளவுல நான் கேட்டுக்கிறேன், இல்ல செக்ஷன் ரெக்கார்டிங்ல இருந்தாலும் லேசா அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ முதல்ல நார்மலா இருக்காங்க, எல்லா விதத்திலயும் நார்மலா இருக்காங்க. திடீர்னு காஃபி டிகாஷன் அளவுல ஒரு டிகாஷன் அளவுல ஒரு இது வருது, ஒரு வாமிட்டிங் மாதிரி ஒண்ணு வருது. காஃபி டிகாஷன், நீங்க காஃபி டிகாஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வாய் வழியாக ஒரு பிரவுன் கலர்ல ஒரு வாமிட்டிங் வருது, அல்லது மலத்தின் வாயிலாக மலம் போற வகையில ஒரு டார்க்கா சாக்லேட் மாதிரி ஒரு பிரவுன் ஒரு மோஷன் போகுது. இது டார்க் மோஷனோட குழப்பிக்க கூடாது. அதாவது இது மாதிரி அப்படியே ஒரு ஷைனிங்கா டார்க் பிரவுனா, அல்லது இது ரத்தம் பத்தி நான் சொல்லல, ரத்தம்ங்கிறது எல்லாரும் அலர்ட் ஆகணும்ன்றது தெரியும், இது நல்லா கவனமா கேளுங்க, இது ரத்தம் கிடையாது. இது பேர் காஃபி பிரவுன் வாமிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது அதே நேரத்துல கீழே மோஷன்லயும் அதே நேரத்துல போகும். இந்த மாதிரி நிலையில வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். இது கூடவே இன்னொரு சைன் வரும், ஏர் ஹங்கர் அப்படின்னு வரும். ஏர் ஹங்கர், இதுல அந்த ஸ்லைடை நிறுத்திட்டு என்னோட வீடியோவை பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், இங்க பாருங்க. அப்படின்னு ஒரு பெரிய
ஒரு பெரிய மூச்சு எடுப்பாங்க. அந்த மூச்சு இருக்கும்போது இந்த மூக்கோடைய துவாரங்கள், இந்த வாயு இதெல்லாமே என்னமோ நம்ம முழுகிடுவோமோ அப்படிங்கிற வந்து இது சேட மூச்சுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரெண்டையும் பாத்துக்கங்க. அதாவது காஃபி பிரவுன் கலர்ல வாமிட் வந்தாலோ அல்லது மலத்தின் வழியாக ஒரு பிரவுன் கலர்ல ஒரு கழிவு வந்தாலோ கூடுதலாக மூச்சு திணறல்லாம் அந்த மூச்சு திணறல் இல்ல. இதை நல்லா கவனமா பாருங்க. இந்த விஷயம் அப்படியே ஒரு உயிரியே இந்த சொல்றாங்களே இந்த வலி உயிரே போற மாதிரி இருக்கு. மாதிரி ஒரு பயங்கரமா ஒரு மூச்சு வாங்குவாங்க. இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இந்த பிரவுன் கலர் வாமிட், இந்த பிரவுன் கலர் ஸ்டூல்ஸ், இந்த மூச்சு வாங்குறது, இது எல்லாமே இந்த நோயாளி இன்னும் கொஞ்சம் நேரத்துல இறக்க போறாங்க அப்படிங்கறதான் சொல்லும். ஏன்னா இதெல்லாம் இது பயமா, இது பயம் கிடையாது, இது பயத்தை பத்தி இல்ல. இந்த செஷன் வந்துச்சுன்னா நம்ம நல்லது கெட்டது எல்லாமே படிச்சாகணும். ஏன்னா 3 விதமான ஆடியன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஒண்ணு டைரக்டா கேர் கிவரே இருக்கீங்கன்னாங்க, ஒருத்தவங்க வயசானவங்களே இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதை எனக்கு பிரிச்சுட்டு எப்படி சொல்றது, நான் 3மே இம்பார்ட்டன்ட் தான். 3 பேரும் முதியோர். அதனால இந்த ஒரு நிமிஷம் அந்த மெயின் பிக்சருக்கு வந்துடுறேன். சரி, இப்படியே இருக்கட்டும். இந்த காம்பினேஷன் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பேஷண்ட் வந்து இந்த வயதானவங்க வந்து இறக்க போறாங்க. இந்த சைன் வந்து பொதுவா முதியோர்களை தான் காமனா நம்ம பார்க்கலாம். பட் இன்னும் இளைஞவங்களையும் கூட ஒரு முதியோர் இல்லத்துல இருந்தாலோ அல்ல ஒரு கேர் இந்த இது ரொம்ப ஃபர்ஸ்ட் சொல்றேன். இந்த இறக்கும் தருவாயில தன்னுடைய குழந்தைகள் பலவித காரணத்துல அவங்க வந்து ஒரு முதியோர் இல்லத்தையோ அல்லது வந்து விட்டுலாம். சோ இந்த நேரத்துல அவங்க ஃபேமிலி பண்ணி வர. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இது நம்ம எதுவுமே பண்ண போறது இல்லைன்னு எனக்கு எல்லாம் தெரியும். இது வந்து பேஷண்ட் இறக்க தானே போறாங்க, இது என்ன பண்ண போறோம். ஆனா இந்த இறக்கும் தருவாயில தன்னுடைய குழந்தைகளுக்கு மத்தியில அந்த முதியவர் இருக்கணும்னு ஆசைப்படுறதும், அந்த குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர் இறக்கும் பொழுது நான் கூட இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. அதனால இந்த இடத்துல நீங்க எது அந்த குழந்தைங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு, ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கருதிதான் இதை ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா பிறப்பு இறப்புங்கிறது இறைவன் செயல்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை கணிக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு. அது எப்படி தெரிஞ்சா, காஃபி பிரவுன் வாமிட்டர்ஸ் அந்த மூச்சையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டேன். அப்படி ஒரு அப்படி வாங்குவாங்க. பயந்துராதீங்க, இதுதான் உண்மை. நான் நிறைய இறப்புகளை கூடவே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த இதுல சொல்றேன். சரி, அடுத்து இப்போ வரக்கூடிய எமர்ஜென்சிஸை பத்தி நம்ம ஸ்லைட் ஷோ மூலியமாவே பாத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, இப்போ வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்சஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்போ முதல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பாக்குறீங்கன்னா இந்த ஃபால். இது வந்து முதியவர்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. முதியவர்கள் கீழே விழுது. நம்மளுடைய பத்மஸ்ரீ வாசி நடராசன் ஐயா அடிக்கடி சொல்வாரு, the first fall is the beginning of old age, the second fall is the end of old age. So இந்த ஃபால், ஏன் முதியவர்கள் வந்து இந்த ஃபால்குள்ள வராங்க அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா குழந்தைகளும் கீழே விழுறாங்க, நடுநிலையில இருக்கிறவங்களும் கீழே விழுறாங்க, இதுல முதியவர்களும் கீழே விழுறாங்க. இறுதியாக சொன்னது என்ன அப்படின்னா, அது வந்து இந்த முதியவர் வந்து பிறப்பு இறப்பை நம்ம தடுக்க முடியாது. இறப்பை வந்து நம்ம முன்னாடியே கொஞ்சம் கணிக்க முடிஞ்சதுன்னா அவங்களோட குழந்தைகளுக்கு தகவல் சொன்னோம்னா ரொம்ப முக்கியமா நல்லதா இருக்கும். எப்போ நம்ம அந்த தகவல் சொன்னோம்னா, முதியவர் வந்து ஒரு காஃபி பிரவுன் வாமிட் பண்ணாலோ அல்லது மோஷன் போகும்பொழுது ரத்தம் இல்ல பிரவுன் கலர்ல டிகாஷன் மாதிரியே போனாலோ அல்லது ஏர் ஹங்கர், இப்ப நீங்க அந்த ஸ்லைட் விட்டுட்டு என்னோட வீடியோ பாருங்க, அப்படின்னு ஒரு ஏர் ஹங்கர், ரொம்ப ஒரு இந்த இந்த இது மூச்சு வாங்குற மாதிரி தெரியாது. இது மாதிரி நீங்க ஏற்கனவே பார்த்தே இருக்க முடியாது, இதுதான் புதுசா பாப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாமா, கொண்டு போனா காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா, வென்டிலேட்டர்ல போடலாமே கண்டி, வென்டிலேட்டர்ல போட்டு அந்த இறப்பை 1 நாள் 2 நாள் தள்ளி போடலாமே கண்டி, அந்த இறப்பை நம்ம தவிர்க்க முடியாது. அந்த இறப்பை நம்ம தார்மீகமா நம்ம ஏத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா தேவையில்லாத பொருளாதார செலவு மட்டும் இல்ல, அந்த முதியவர் போற நாள்ல 1 நாள் 2 நாள் இன்னுமே கஷ்டப்பட்டு தான் போவார். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ், அது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். சோ இதை எடுத்துக்கலாம். சோ அந்த இடத்துல தான் நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. சோ இந்த ஃபால்ஸ்குள்ள வருவோம். சோ இந்த முதியவர்கள் வந்து அடிக்கடி கீழே விழுறது ரொம்ப நம்ம இயல்பா நம்ம பாக்குறோம். அதுல வந்து இந்த குழந்தைங்க கீழே விழுறாங்க, நடுநிலையில கீழே விழுறாங்க, பெரியவங்க கீழே விழுறாங்க. இதுல ஏன் இந்த பெரியவங்க கீழே விழுறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தைகள்ல எலும்புகள் வந்து மூங்கில் மாதிரி இருக்கும், வளைஞ்சு கொடுக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும். நடுநிலையில இருக்கிறவங்க
எலும்புகள்லாம் வந்து இரும்பு போல இருக்கும். அதாவது விழுந்தாலும் தாங்கி பிடிச்சுப்பாங்க. முதியவர்கள்ல எலும்புகள் வந்து ரஸ்க் மாதிரி இருக்கும். அதாவது அப்படியே உடைஞ்சா பிரிட்டில், இங்கிலீஷ்ல வார்த்தை வந்து எளிதாக உடையும் தன்மை கொண்டது. அதனால முதியவர்கள் ரொம்ப எளிதாக கீழே விழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சின்ன குழந்தை கீழே விழுந்ததுன்னா யாரும் பார்த்தாங்கன்னா அழும், யாரும் பார்க்கலன்னா எந்திரிச்சு ஓடிடும். பெரியவங்க அப்படியே தூசி தட்டிட்டு போயிடுவாங்க. முதியவரால அந்த இடத்துல இருந்து எழுந்துக்க முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி. சோ இந்த ஃபால வந்து நம்ம ரொம்ப கம்மியா இடப்படக்கூடாது. ஃபால் ஒரு முதியவர் கீழே விழுறாங்க அப்படின்னா அதை நம்ம என்னென்னலாம் பார்க்கணுங்கிறத இந்த ஃபாலோட கான்சிக்வன்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த ஃபால் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா ஈரமான ஃப்ளோர். நிறைய இடத்துல இந்த மாப் போடுவாங்க, இந்த முதியோர் இல்லங்கள்ல எல்லாம் மாப் போட்டுட்டு அந்த ஈரத்துல அவங்களுக்கு தெரியாது, ஸ்லிப்பரி ஃப்ளோர் தான் விழுந்துருவாங்க. அதே மாதிரி லோ லைட்டிங். சில பேர் அந்த எலக்ட்ரிசிட்டி கன்சர்வ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த லைட்டிங் எல்லாம் அந்த 0 வாட்ஸ் பல்பு, அந்த குண்டு பல்பு எல்லாம் போட்டிருப்பாங்க. அது லைட்டிங் எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே மாதிரி முதியவர்கள் அவங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. சில சமயம் போன் பார்த்துக்கிட்டே நடப்பாங்க, இல்ல காதுல ஹெட்செட் போட்டுட்டு இருப்பாங்க. இது யங்ஸ்டர்ஸ்க்கே சாத்தியம் கிடையாது, முதியவர்கள்ல கண்டிப்பா இது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி இவங்க கீழே விழுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா நிறைய மருத்துவர்களை பார்ப்பாங்க. நிறைய மருத்துவர்களை பார்த்து இருதய டாக்டர் கொஞ்சம் மருந்து கொடுப்பாங்க, நுரையீரல் டாக்டர் ஒரு மருந்து கொடுப்பாங்க. அதுல எல்லாருமே இந்த தூக்க மாத்திரை யாராவது ஒண்ணுக்கு மாத்தி ஒன்னா கொடுத்துட்டாலோ, அல்லது முதியவர்களுக்கே இந்த மாத்திரை போடுறதுல ஒரு அலாதி பிரியம் இருக்கு. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க செல்ஃப் பர்ச்சேஸும் பண்ணுவாங்க. இந்த பங்கஜ கஸ்தூரி, இந்த ஆர்த்தோ ஹர்பு, இந்த டிவில இவர் பாக்கியராஜ் சார் வர்றது, அவங்க வர்றது எல்லாமே அதை வாங்கி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு என்னமோ தெரியல, நான் பார்த்த பேஷண்ட்ஸ் வரைக்கும் நிறைய பாலிஃபார்மசி பண்ணுவாங்க. அது பண்ணும்பொழுது அவங்க உடம்பு ரியாக்ட் ஆகி ஒரு மாதிரி ஒரு ட்ரௌசி ஸ்டேட்குள்ள வந்து எளிதாக கீழே விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விஷன்லயும் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படலாம். விஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ அல்லது காதுல வந்து இந்த வேக்ஸ்ங்கிறது அழுக்கு, இந்த பெருங்காயம் மாதிரி இருக்கும். அதை பட்ஸ் போட்டு நோண்ட பார்ப்பாங்க, அல்லது ஏதாவது சேஃப்டி பின் போட்டு நோண்ட பார்ப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு எளிதாக சும்மா சாதாரணமா தேங்காய் எண்ணெய் போட்டே இருந்தாலே நடக்கிற வேகத்துக்கு அந்த வேக்ஸ் வந்துடும். காது அடைச்சாலோ, பார்வை குறைஞ்சாலோ, அல்லது இந்த மூட்டு தசையில ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இந்த முதியவர்கள் பொதுவா கீழே விழுறாங்க. இந்த லோ விஷன்ல கேட்ராக்ட் ஒரு முக்கிய காரணம். இந்த நீங்க பாக்குறது வந்து கண்ணுல வந்து நீங்க நடுவுல பாக்குறது பாப்பா. அந்த பாப்பா வந்து பொதுவா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதுல பாப்பா வந்து அந்த வெள்ளன்று இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கிளாக்கோமா அப்படிங்கிறது கண்ணுல பிரஷர் வருது. கண்ணுல பிரஷர் வந்தாலும் லோ விஷன் வரும். டனல் விஷன் சொல்லுவாங்க. டனல் விஷன் அப்படின்னா பார்வை இப்படி இருக்கிற பார்வை மெல்ல 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 மழுங்கி கொஞ்சம் கிட்ட வந்துடும் பார்வை. அந்த கிட்ட பார்வை வந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த விஷன் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். இதெல்லாம் கீழே இதுக்கெல்லாம் இந்த காரணங்கள் எல்லாமே நம்ம சரி பண்ணாதான் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மூட்டு தேய்மானம், உடல் பருமன். நிறைய பேர் முதியவர்களால இந்த வாய் கட்டு, நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, இந்த மெய்வாய் கண்மூக்கு செவியில ஒரு கண்ட்ரோல் வராது. எவ்வளவு சிக்கா இருக்கிற முதியவர் கூட அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சேவு, காரா சேவு, ரஸ்க்கு, இந்த பேரிச்சம்பழம் எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. யாரும் இல்லாத நேரத்துல படுத்துக்கிட்டே பேக்கை திறந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த பெட் ஃபுல்லா எறும்பு வரும், அது முதுகெல்லாம் கடிச்சிடும். இதெல்லாம் நம்ம இது எமர்ஜென்சிஸ் இல்லைனாலும் இது முக்கியம். இந்த ஒபிசிட்டி, ஏன்னா அவங்க நாக்கை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஒபிசிட்டினால எளிதாக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி நிறைய முதியவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரோக்குக்காக, டிப்ரெஷனுக்காக, பார்க்கின்சோனிசம்னு ஒரு நோய் இருக்கு. என்னன்னா இந்த ஸ்லோவா வாக் பண்ணுவாங்க, ரொம்ப வேகமா வாக் பண்ண முடியாது. அப்படியே காலுக்கு வந்து கம் போட்ட மாதிரி, ஒரு காந்தகம் போட்ட மாதிரி அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா அப்படியே நடப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ், தலை சுற்றல் உள்ளவங்க, இதெல்லாம் கான்சிக்வன்ஸ் பாத்தீங்கன்னா விழும்போது எந்த பாகம் முதல்ல கீழே விழுதுங்கிறது தான் முக்கியம். இந்த விழும்போது முதல்ல இந்த வந்து தலை கீழே விழுந்துச்சுன்னா அந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம், மேல வந்து சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படின்னா என்னன்னா மூளைக்குள்ள ரத்த கசிவு ஏற்படலாம். இதுதான் அதோடைய ஸ்கேன். அப்படின்னா இடுப்பு எலும்பு, இப்ப நீங்க பாக்குற எக்ஸ்ரே வந்து இடுப்பு எலும்பு, அந்த இடுப்பு எலும்பு வந்து உடையலாம், அல்லது முதுகு தண்டு உடையலாம். கம்ப்ரெஷன் ஃபிராக்சர் சொல்லுவாங்க. D4 D12 அப்படின்னு ஒரு நம்பர்ஸ் கொடுப்பாங்க. வர்டிப்ரா கம்ப்ரெஷன் ஃபிராக்சர், அதுல ஆரோ மார்க் கொடுத்து காட்டியிருக்காங்க, பாக்குறீங்க இல்லையா, அது வந்து கம்ப்ரெஷன் ஃபிராக்சர். அப்புறம் இந்த ஹியூமரஸ், தோள்பட்டை எலும்பு விட்டு போகலாம். ரிஸ்ட் ஃபிராக்சர், மணிக்கட்டுல ஃபிராக்சர் ஆகலாம். சோ இதெல்லாம் ஃபிராக்சர். ஏன் வந்து சின்ன பிள்ளைல ஃபிராக்சர் ஆகல, பெரிய பிள்ளைல ஆகுதுன்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போனோடைய அடர்த்தி, அதோடைய டென்சிட்டி குறையறதால அவங்க ரொம்ப எளிதாக ஃபிராக்சர் ஏற்படும். இப்ப இந்த ஃபிராக்சரோட கான்சிக்வன்ஸ் என்னன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து பெட் ரிடன் ஆயிடுவாங்க. ஆப்ரேஷன் பண்றதுக்கும் ஹை ரிஸ்க் இருக்கும். ஏன்னா நிறைய
நிறைய வந்து ரிஸ்க் இருக்கும், கார்டியாக் ரிஸ்க் இருக்கும், மயக்க மருந்துல ரிஸ்க் இருக்கும். ஸோ நிறைய டைம் ஆப்ரேஷன் சக்சஸ் ஆயிடுவாங்க, அந்த பேஷண்ட் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க, நுரையீரல காத்து போய் புகுந்து அதுல எம்பாலிசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீழே விழாம இருக்க. ஸோ இது வந்து ஃபால் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி. அப்ப இந்த ஃபால் ஆகாம இருக்க நான் என்னென்னலாம் பண்ணலாம்? நான் ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கேன், இல்ல நானே ஒரு முதியவர், இந்த 3 செக்டாரும் நீங்க சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நல்லா லைட்டிங் நல்லா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பகல்ல சூரிய ஒளி வர அளவுல ஒரு இது இருக்கணும். இல்ல அடிஷனல் லைட்ஸ் ஆவது நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்லிப்பரியா ஏதாவது நிறைய பொருட்கள் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கணும். ஸ்பேஷியஸ்னா இருக்கிற இடம் தானே இருக்க முடியும்னா பொருட்களை நீக்கிட்டா அந்த இடம் ஸ்பேஷியஸ் ஆயிடும். சில பேர் சின்ன வீடா இருக்கும், இப்படி ஒரு சோஃபா செட் போட்டிருப்பாங்க, இப்படி ஒரு சேர் போட்டிருப்பாங்க, இப்படி ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் போட்டிருப்பாங்க, இப்படி ஒரு கால் மீதி போட்டிருப்பாங்க, அதுல தடுக்கி கீழே விழுந்துருவாங்க. சோ டூ மெனி அப்டக்கல்ஸ் ஆயிடும். அதே மாதிரி கண் விஷன் சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆடியோ கேட்கலையா? இல்ல ஆடியோ கேக்குறது, வீடியோ மாறிக்கு, ஸ்லைடு மாறிக்கல டாக்டர் சார். இல்ல ஸ்லைடு நான் தான் மாத்தல, ஸ்லைடு மாத்தல. ஆமா ஆமா. அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து காது நம்ம செக் பண்ணிக்கணும், வேக்ஸ் ஏதாவது இருக்கான்னு. கண்ணுல விஷன் கரெக்டா இருக்கா, கேட்ராக்ட் உங்களுக்கு தெரியும், கண்ணுல புற வளருது, அதை நான் டீட்டெயிலா சொல்லலைன்னா எல்லாருக்குமே அது தெரியும். குளோக்கோமாங்கிறது கண்ணுல பிரஷர் வர்றதால கண்ணோட நரம்பு பாதிக்கப்பட்டு விஷன் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவாங்க. சோ மெயினா நம்ம இந்த கீழே விழுறத தடுக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான கரெக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் பார்வை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், காது கேட்கும் திறன் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கரெக்ட்னா ரொம்ப பர்ஃபெக்ட் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம பாத்துக்கணும். காதுல அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது, கண்ணுல அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தூக்க மாத்திரைகள் ஏதாவது நிறைய போடுறாங்களா, அது தூக்க மாத்திரை எனக்கு கொடுங்கன்னு சொல்றதும் மரண மாத்திரை எனக்கு கொடுங்கன்னு சொல்றதும் எனக்கு ஒரே மாதிரி தான் கேட்கும் நிறைய நேரத்துல. தூக்கம்ங்கிறது அதாவது ஒரு குறள் இருக்கு, உறக்கம் போல் சாக்காடு, உறங்கி விழித்த பின் அமைதி. அதாவது உறக்கமும் சாக்காடும் வள்ளுவர் 2 ஒண்ணுதான். இது தினம் தினம் நம்ம அனுபவிக்கிற ஒரு மரணம் தான் தூக்கம், ஒரு ஆயுளுக்கு கிடைக்கிற அமைதி தான் மரணம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த தூக்க மாத்திரைகள் முதியவர்கள் மருத்துவர்கிட்ட பிச்சை கேட்பது போல எனக்கு ஒரு உணர்வு சில நேரங்கள்ல. மருத்துவர்களும் வேற வழி இல்லாம யாசகம் கேட்பவர்களுக்கு இருக்கிறத கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மாத்திரையில ஆரம்பிச்சு, அப்புறம் எப்படி அந்த குவார்டர் அடிக்கிறவங்களுக்கு குவார்டர் பத்துலன்னா ஹாஃப் ஃபுல்லுன்னு போற மாதிரி முதல்ல வந்து இந்த ரெஸ்டில் 0.25 போடுவாங்க, அப்புறம் 5 போடுவாங்க, அப்புறம் ஆக்டிவான் 1 போடுவாங்க, 2 போடுவாங்க, இல்ல 2 மாத்திரையா போடுவாங்க. சில பேர் வந்து நைட்டே சூப்பர் ஆட் பண்ணுவாங்க, 1 போட்டு தூக்கம் வரலன்னா 2வது போடுவாங்க. அது அவங்க மரணத்தை தானே விலை குதிர்த்து வாங்குறத போல ஒரு உணர்வு ஏற்படும். அதனாலதான் பொதுவா இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் வச்சிருக்கிறவங்க, டே கேர் ஃபெசிலிட்டி அல்லது அசிஸ்டட் லிவிங் வச்சிருக்கவங்க மாத்திரையை வந்து தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. இந்த மனநிலை எப்போ என்ன ஒரு சடனா ஒரு போன் கால் வந்திருக்கும் பையன் கிட்ட இருந்து, அவர் ஏதாவது ஒரு கோவத்துல ஒரு வார்த்தை தொலைஞ்சு போன்னு சொல்லியிருப்பாரு, அவங்க அந்த வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் எடுத்துப்பாங்க முதியவர்கள் டக்குன்னு. யாரா இருந்தாலும் அப்படித்தானே, ஒரு வார்த்தை வந்து சொல்லு போட்டா அள்ள முடியாது, நெல்லு போட்டா அள்ளலான்னு சொல்லுவாங்க. அந்த நைட் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 மாத்திரையா சேர்த்து போட்டுப்பாங்க. ஓவர் டோசிங், சூசைடல் இன்டென்ஷன்ஸ் வந்து முதியவர்களையுமே காமன் தான். அதனால வந்து மாத்திரையெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு பிறகு இது எல்லாமே ஒரு ப்ரிவென்ஷனுக்கான மெத்தடு, பிறகு விதி விட்ட வழிதான். அதே மாதிரி வெயிட் ரிடக்ஷனுக்கு நான் பார்த்த அளவுல நிறைய முதியோர் இல்லங்கள்ல வந்து ஒரு ஆடு போட்டிருப்பாங்க, நீங்க உங்களுடைய பிறந்த நாள்களை இங்க வந்து கொண்டாடுங்க, உங்களுடைய பர்த் ஆனிவர்சரி இங்க வந்து கொண்டாடுங்க, உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அது வந்து ஒரு தவறான நோக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் அப்படி நினைச்சோம்னா பாருங்க, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிறந்த நாள் வரும், நல்லது கெட்டதுன்னு அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு ஒரு நாள் விருந்து போல சாப்பாடு. நான் நிறைய முதியோர் இல்லங்களுக்கு பொதுவாக போவதுண்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு 30 விழா 50 விழா அப்படின்னு வச்சிருவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பான்சர் இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா வடை பாயாசம் எல்லாம் போடுவாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு நாக்குல ருசி குறையாது. அவங்க அன்னைக்கு போட்டா நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு சுகரை ஏத்திட்டு கடன்னு விழுந்துருவாங்க. இது வந்து ஒரு 30 வருஷமா இந்த கலாச்சாரம் இருக்கு. நான் இனிமேல் இந்த ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப முத்தி போனவங்க ஞானத்துல, நான் இனிமேல் பர்த்டே எல்லாம் வீட்டுல கேக் வெட்டி போட மாட்டேன், ஏதோ ஒரு அனாதை இல்லமோ ஆசிரமமோ பார்த்து அங்க போயிட்டு கொண்டாடுவேன். அங்க போய் கொண்டாட தேவையில்லை, அவங்களுக்கு தேவையான ஏதாவது வசதிகள் செய்து கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஆர்ஓ வாட்டர் செய்து கொடுக்கலாம், இல்ல ஆர்ஓ வாட்டர் ஒருத்தர் வாங்க முடியலனாலும் ஒரு சேர்ந்து செய்யலாம். இந்த வெயிட் ஏறிக்கிட்டே போனா கீழே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இது போல கருணை இல்லங்கள், இதாவது இந்த முதியோர் இல்லங்கள், அசிஸ்டட் லிவிங், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து நான் பர்த்டே கொண்டாடுறேன் அதை கொண்டாடுறேன்னு பண்ண தேவையில்லை. ஈகை என்பது புகழ் தானா வரும், ஈகை செய்தாலே புகழ் வரும். அது வந்து யாருக்குமே தெரியாம பண்றதுதான் ஒரு ஒப்புரவுல ஒரு சிறந்த அடையாளமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. அதே மாதிரி வந்து
நிறைய மாத்திரைகளும் எடுத்துக்க வேண்டாம். இந்த முதியோர்கள்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த மாத்திரை போடணும், அந்த மாத்திரை போடணும். நம்ம அப்படி மாத்திரை நிறுத்த போயிடுவோம் சில நேரத்துல. நீங்க கூட இது ஓல்டேஜ் சென்டர் தானே, இல்ல சார் நீங்க வந்து இதய டாக்டரும் பாக்குறீங்க, கிட்னி டாக்டரும் பாக்குறீங்க, ஆளுக்கு ஒரு விட்டமின் B12, அதாவது இதய டாக்டர் பாத்தீங்கன்னா ரீனோர் பிளஸ்ன்னு கொடுத்திருப்பாரு. அந்த கம்பெனியோட காம்படிட்டர் மாத்திரை ஒண்ணு இருக்கும், ரீமைலின் டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த காம்படிட்டர் மாத்திரையை கிட்னி டாக்டர் எழுதியிருப்பாரு. இந்த பேஷண்ட் பாவம் ரெண்டுமே போட்டுட்டு இருப்பாரு. அதாவது அந்த கிட்னி மாத்திரையும், கிட்னி டாக்டர் கொடுத்த சத்து மாத்திரை ரீனோர் பிளஸும் போடுவாரு, இந்த ஹார்ட் டாக்டர் கொடுத்த ரீமைலின் டியும் போடுவாரு. கூட எங்களை மாதிரி ஜெனரல் பிசிஷியன் பார்த்தா, டாக்டர் நீங்க ஏதாவது ஒரு சத்து மாத்திரை கொடுங்க, நியூரோபியான் ஃபோர்ட் போடலாமா, அதுல நான் எந்திரிச்சு உட்கார்ந்துருவேன்னா, எனக்கு ஒரே சோர்வா இருக்கு, சத்தா ஏதாவது ஒரு ஊசி போடுங்க, சத்தா ஏதாவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதுமையில சத்து ஏறணும்னா நம்ம இளமையில நிறைய தசைகள் சேர்த்துருக்கணும், கொழுப்புல. அதுக்கு நிறைய உடற்பயிற்சி. உடற்பயிற்சினா போயிட்டு ஜிம்ல போய் வெயிட் எல்லாம் தூக்க தேவையில்ல, நம்ம வேலைகளை நம்ம செய்தாலே நமக்கு இந்த தசைகளானது நன்றாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி முதியவர்களுக்கு என்னுடைய, அதாவது இந்த தாள் தொட்டு என் வணங்கி கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் உங்க அனைவர் முதியவர்கள் யாராவது நீங்க இருந்தீங்கன்னா உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த மாத்திரை போட்டுக்கிறதுல ரொம்ப பிரியம் காட்டாதீங்க. மாத்திரையை நம்பி நம் வாழ்க்கை இல்லை என்பது ஒரு ஆணித்தனமான ஒரு பெரிய உண்மை. நம்ம வந்து இந்த மாத்திரை சாப்பிட வந்து நம்ம வாழல, நம்ம வாழணும். இறப்புங்கிறத நீங்க எப்படி பண்ணாலுமே நீங்க தடுக்க முடியாது. இந்த மாத்திரை சாப்பிட்டு காப்பாத்திக்கலாம், மாத்திரை சாப்பிட்டு பொழைச்சிக்கலாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க டாக்டர்கிட்ட வாய் விட்டு கேளுங்க, எல்லா மாத்திரையுமே அவசியமா, ஏதாவது மாத்திரை குறைக்க முடியுமா? பொருளாதாரத்துக்கு இல்லை, இன்னைக்கு எல்லாரும் காசு வச்சிருக்காங்க, அது நல்லா தெரியுது. காசு பென்ஷனே 1 லட்சம் ரூபாய் வாங்குறாள்லாம் நான் பாக்குறேன். அதனால காசு எல்லாத்தையும் இருக்கு தெரியும், ஆனா ஆயுசு இருக்கான்னு பாருங்க, அது எல்லார்ட்டையும் இருக்காது. அதுக்கான நேரம் நம்ம, அதாவது நம்ம வரும் பொழுதே நம்ம அடியில கட்டி அனுப்புறாங்களாம், நம்ம என்னைக்கு போவோம் அப்படின்னு. அதனால முடிஞ்ச அளவுக்கு மாத்திரையை குறைச்சிக்கோங்க. வாக்கிங் டிவைஸ் யூஸ் பண்றதுக்கு பழகிக்கங்க. அதாவது இது வந்து ஊன்றுகோல் அப்படின்னு தமிழ்ல இதுக்கு அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. கையை நீளப்படுத்துவது போல. கை வந்து பொதுவா ஒரு 2 அடி 2.25 அடி இருக்கும். அந்த 2.25 அடியை வந்து இன்னும் 2.25 அடி நீட்டுற அளவுக்கு ஒரு சில கெப்பாசிட்டிஸ். பொதுவா நம்ம ஔவையார் எல்லாம் பார்ப்போம், கோல் ஊனி வர ஔவையார் பார்ப்போம். பழைய வயசுல முதியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பு ஊனி வரவங்களை பார்ப்போம். அவங்க அதை வந்து ஒரு நல்லதா தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க யாரும் வந்து இது எனக்கு வெக்கம் அப்படின்லாம் படுறதுல. டை எல்லாம் அடிச்சுக்கிறீங்க, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிறீங்க, ஏன் சில பேர் பிரேசியர் எல்லாம் போடுறாங்க. 80 வயசுல பாட்டி பிரா போடுற பாட்டி எல்லாம் நான் பார்த்து, நான் தப்புன்னு சொல்லலாம், அவங்களோட சுதந்திரம் போட்டுக்கிட்டோம். வாக்கிங் ஸ்டிக்கு போட்டா என்ன தப்பு? தள்ளாடி வராங்க. கண்ணு பாத்தீங்கன்னா இந்த ஐப்ரோ எல்லாம் போட்டிருப்பாங்க, கண்ணுக்கு மை போடுற ஆளா இருக்காங்க. கண்ணுக்கு மை போடுவதால கண்ணுக்கு எந்த நன்மையும் இல்லை, ஆனா எதிரில பார்க்கிறவங்க சில நேரம் விகாரமாவும் இருக்கும், பயமாவும் இருக்கும். அதனால இதெல்லாம் படுத்துக்கிறீங்க. இந்த கீழே விழாம இருக்கிற வாக்கிங் ஸ்டிக் அவசியம். தள்ளாம இல்லை, எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இது அதாவது ஒன் சைஸ் டசன்ட் ஃபிட் ஆல். எல்லாருமே வாக்கிங் ஸ்டிக் போட்டுக்கணும், எல்லாருமே நடக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லல. யாருக்கு அவசியப்படுதோ, நடக்கும் போது ஒரு தள்ளாட்டம் தெரியுதா, கீழே விழுந்துடும் ஒரு அச்சம் வருதா, ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கணும், என்ன தப்பு இருக்கு? ஏன் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹேண்ட் ரெயில்ஸ், பாத்ரூம்ல எங்கேயாவது கொஞ்சம் ஏறத்துக்கு கஷ்டமான இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஒரு கைப்பிடி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல லைட்டிங், நல்ல வீடை வந்து நல்லா, இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் பெரிய லேண்ட்கார் அபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு வீட்டுல வாழ்றதுங்கிறது ஒரு கனவா இருக்கும். இதுதான் எனக்கு இமேஜ் கிடைச்சது. ஒரு சாதாரண 2 BHK பிளாட் இல்ல ஒரு சாதாரண இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தாலும் ஒரு டியூப் லைட்டை மாட்டி, இப்பெல்லாம் அந்த சூர்யா பல்ப் எல்லாம் வரது இல்லை, எல்லாமே LED பல்பு தான். அது வந்து ஃபேனுக்கு மேல வைக்காம ஃபேன்ல இருந்து தள்ளி வைங்க, எல்லாத்தையும் அந்த இமேஜ் இப்போ என்னோட போட்டோ கூட அப்படியே கட் பண்ணி வர மாதிரி தெரியும், ஏன்னா அந்த LED லைட்னால. ஸோ LED லைட்டுங்கிறதுனால ஃபேனுக்கு தள்ளி வைங்க. அதே மாதிரி எங்கேயாவது வழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரப்பர் மேட், இப்பெல்லாம் இந்த ஹார்ட்வேர் ஷாப்ல எல்லாம் கேட்டீங்கன்னா ரப்பர் மேட்ஸ், ஆன்டி ஸ்லிப் மேட்ஸ் கிடைக்குது. எல்லா இடத்துலயும் போட வேணாம், வீடெல்லாம் வாங்கி போட வேணாம். சில பேர் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வீடு ஃபுல்லா மேட் போட்ட ஆளுங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதாவது இந்த ஓவர்சீன் உடம்புக்காகாது. சில பேர் இந்த ஆர்வ கோளாறுகள் இருப்பாங்க, அப்பா மேல ஒரு அலாதி பிரியமா இருப்பாங்க. வேலையே விட்டுட்டேன் நானு, எல்லாத்தையும் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொன்ன மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் ஓவரா பண்ணுவாங்க, அதுவும் தேவையில்லை. எங்க வழுக்குதோ, எங்க சறுக்கலா இருக்கோ அங்க மட்டும் இந்த போட்டுக்கிட்டா போதும். அதே மாதிரி இது ஃபால், இதோட இந்த தலைப்பு முடியுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7:20 to 7:25 to இன்னைக்கு நம்ம 10 minutes லேட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால ஒரு 7:25 to 7:35 டவுட் செஷன் வச்சுக்கலாம். இது தனி சாப்டர், இது அப்படியே மனசுல ஓரமா வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த சாப்டர் ஜுரம்.
ஜுரம் எல்லாருக்கும் தானே வருது, ஜுரம் எல்லாம் எமர்ஜென்சி இல்லையேன்னு நீங்க நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஜுரத்தை பத்தி ஒரு சும்மா ஒரு பிரீஃப் அவுட்லைன் பாத்துக்கலாம். ஜுரம்னா என்ன, காய்ச்சல்னா என்ன. பொதுவா நம்ம பாட்டிமார்கள்லாம் வந்து இந்த குழம்பு கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சூடு பண்ணி வைப்போம். இப்பதான் ஃப்ரிட்ஜ் வந்ததுங்க, ஒரு 35 வருஷமா தான் ஃப்ரிட்ஜ் வந்திருக்குது. இப்ப டீப் ஃப்ரீஸ் பண்றது எல்லாமே ரொம்ப புதுசு. ஒரு 15 வருஷமா தான் ஃப்ரோசன். அந்த கப்பல போறவங்களுக்கு ஃப்ரோசன் தெரியும், பட் மற்றபடி நமக்கு ஃப்ரோஸ் பண்ணி அதை தா பண்றதெல்லாம் இப்போ. அதாவது பெரும்பாலும் பாலை கெடாம இருக்கிறதுக்கு, குழம்பு கெடாம இருக்கிறதுக்கு கூட்டு பொரியல் நம்ம சூடு பண்ணி வைப்போம். அது மாதிரியான ஒரு இயற்கையோட ஒரு பெரிய சக்தி தான் இந்த சூடு பண்றது. நீங்க பாருங்க, ஒரு சூடு பண்ணணும்னா கேஸ் வேணும், இண்டக்ஷன் வேணும், ஒரு ஸ்டவ் வேணும், இது எல்லாமே வேணும். இதெல்லாம் இருந்தாதான் இந்த பாத்திரத்தை சூடு பண்ண முடியும். அப்படியே ரொம்ப சூடு பண்ணாலும் சில சமயம் தீஞ்சு போயிடும், சில பேர் அடி பிடிச்சு போயிடும். இது எல்லாமே பக்குவமா சூடு பண்ண நம்ம ஆளுக்கு தெரியாது. இந்த இயற்கை இறைவனோட பெரிய சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கேயாவது கிருமி வந்ததுன்னா அதை உடனே உடம்பு என்ன பண்ணும், என்கவுண்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபீவர் கொடுத்துரும். இது ஒரு அடிப்படை கருத்து. ஜுரத்தை பத்தி ஒரு அடிப்படை புரிதல். ஜுரம்ங்கிறது வியாதி கிடையாது. ஜுரம் என்பது உங்களை காப்பாற்ற வந்த ஒரு பெரிய சக்தி. இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, தீய சக்தி எது, தூய சக்தி எது நமக்கு தெரியல. நமக்கு வந்தது வரமா சாபமாங்கிறதே நமக்கு தெரியல. ஜுரம் வந்து நமக்கு பெரிய வரம். ஆனா அதை சாபம் நினைச்சு டாக்டர் கிட்ட மண்டிட்டு வாயில தெர்மாமீட்டர் வச்சுடுவாங்க. வச்சுட்டு லைனா வரிசையா வச்சுட்டு எல்லாருக்கும் சூத்தாமட்டத்துல ஊசியை போட்டு, இந்த பேராசிட்டமால் இன்ஜெக்ஷனை போட்டு, ஒரு 3 நாளைக்கு மாத்திரை போட்டு, இது ஏன் போட்டு வராங்கன்னா எல்லாரும் போறாங்க. எதுக்குன்னா, இந்த சில ஆர்வ கோளாறு பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் எதையுமே சின்னதுலயே பாத்துடணும் அப்படின்னு ஆர்வ கோளாறு பெரியவங்களும் இருப்பாங்க. நான் என் பையனுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க விரும்பல சார், எதுவுமே சின்னதுலயே பாத்துக்கணும்னா காலையிலேயே டோக்கன் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க எதுவுமே, இது இயற்கை, நீங்க எதுவுமே தடுக்க முடியாது. உங்களுக்கு நடக்கிறது ஒரு நன்மை, அது கூட நமக்கு தெரியறது இல்ல. ஜுரம் வந்தா சற்று அந்த ஜுரத்துல புரிஞ்சுக்கோங்க. ஜுரம் வந்தோடனே அடுத்த கான்சிக்வன்ஸ் என்ன தெரியுங்களா? வாய் கசப்பாயிடும், வாய் காஞ்சு போயிடும், சாப்பாடு எடுத்துக்க முடியாது. உடனே அது ஒரு கம்ப்ளைண்டா எடுத்துன்னு வருவாங்க. 2 நாளா எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. இது நார்மல். ஃபர்ஸ்ட் நார்மல் எது, அப்நார்மல் எதுன்னு எந்தவித புரிதலும் இல்லாம ஒரு மருத்துவம் பார்த்தோம்னா இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ இது ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டல்ல இருந்து இந்த முதியவர்கள் சற்று மாறி காணப்படுவாங்க. தொட்டா காய்ச்சல் தெரியாது, தெர்மாமீட்டர் வச்சா தெரியும். எங்க கிளினிக்ல கூட இப்போ 2 நாள் முன்னாடி அப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. எப்படி வேற விதமா தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபேன் போட்டுக்க மாட்டாங்க, ஸ்வெட்டர் கேட்பாங்க, தொட்டு பார்த்தா சூடா இருக்காது. ஆனா தெர்மாமீட்டர் வச்சா, அக்குள்ள வச்சா தெர்மாமீட்டர் காட்டும். அக்குள் வைக்கிற நீங்க இப்போ ஸ்லைட்ல பாக்குறது வந்து ஒரு டிஜிட்டல் தெர்மாமீட்டர். டிஜிட்டல் தெர்மாமீட்டரோ நார்மல் தெர்மாமீட்டரோ வச்சாலும் 1 டிகிரி ஆட் பண்ணிக்கணும். அக்குள்ள வச்சீங்கன்னா, வாயில வச்சா அப்படியே எடுத்துக்கலாம். சோ இந்த ஃபீவர் பொதுவா முதியவர்கள்ல வரும் பொழுது வெளியில ஜுரமா தெரியாது, தொட்டு பாத்தீங்கன்னா சூடு தெரியாது. சில நேரங்கள்ல வீட்டுல ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கும், வார்த்தை போர்கள் நடக்கும், பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த நேரத்துல பாருங்க, கரெக்டா இன்னைக்கு எங்க தம்பி கல்யாணம், அதாவது வீட்டுல இருக்கிற அந்த எங்க மேலோட வைஃபோட தம்பி மச்சானுக்கு கல்யாணம் இருக்கும். இன்னைக்குன்னு நான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஜுரம்னு படுத்துக்கிட்டாரு. அவர் தொட்டு பார்த்தா எதுவுமே சூடே தெரியல, உங்க அப்பா நல்லா நடிக்கிறாரு, வேணும்ட்டு பழி வாங்குறாரு அப்படின்னு நினைப்போம். பல நேரத்துல பல வீடுகள்ல இந்த பிரச்சனைகள் நடக்கும். தயவு செய்து அது மாதிரி ஒரு முதியவர் சாதாரணமா நல்லா இருக்காரு, திடீர்னு போய் ஒரு இடத்துல போய் படுத்துக்கிறாரு, ஒரு இடத்துல அவர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுது, அவர் வந்து சரியா மூவ்மெண்ட் ஆகல அப்படின்னா தெர்மாமீட்டர் வச்சு பாருங்க, அது காய்ச்சலாக இருக்கலாம். இத வந்து ஜீரியாட்ரிக்ஸ்ல ஏடிபிக்கல் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்றோமே, இந்த வேணும்னு நேரம் பார்த்து கழுத்தறுத்துருவாங்க முதியவர்கள்லாம். வீட்டுல ஒரு நல்லது நடந்தா உங்களுக்கு பிடிக்காது, நம்ம ஜாலியா எங்கேயாவது வெளியே போகணும்னா பிடிக்காது, அந்த நேரம் தான் மூட்டு வலி வரும், அந்த நேரம் தான் தலை சுத்தல் வரும், அந்த நேரம் தான் நெஞ்சு வலி வரும். நம்ம ஜாலியா ஒரு விஜய் பாட்டுக்கோ ரஜினி படத்துக்கோ போலான்னு பார்த்தா அவங்க அப்பா கரெக்டா பழி வாங்குறாருன்னு நம்ம நினைக்காதீங்க. சில நேரங்கள்ல பொசசிவ்னஸ்னாலையும் இருக்கலாம், சில நேரம் உண்மையான வியாதியாவும் இருக்கலாம், சில நேரம் அவங்களதே ஒரு மனக்குழப்பமாவும் இருக்கலாம். அதனால அந்த காய்ச்சல் இருந்ததுன்னா பாத்துக்கங்க. இப்போ காய்ச்சல் வந்த உடனே நம்ம வந்து 1 நாள் இல்ல 2 நாள் நம்ம வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே எல்டர்ஸ் வந்து ஒரு பண்டில் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ல இருப்பாங்க. கான்ஸ்டிபேஷன் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், கான்ஸ்டிபேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இடையில இருப்பாங்க. சோ அதனால காய்ச்சல் வந்தா 1-2 நாள் வீட்லயே இருந்து பார்க்கலாம். உடனே போய் டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு குளுக்கோஸ் எல்லாம் ஏத்த தேவையில்ல. இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா இருக்கிற பிரச்சனை பெருசாயிடும். சொந்த செலவுல சூனியம் வச்ச மாதிரி, இந்த சும்மா இருந்த ஓனான லுங்கில போட்ட மாதிரி கதையாயிடும். அதனால இந்த முதல் 2 நாட்கள் உடம்பே தன்னை சரி பண்ணிடும்.
அதுக்காக கொஞ்சம் காத்திருங்க. அந்த ஜுரத்துல அந்த லங்கனம் பரம ஔஷதம் சொல்லுவாங்க, அந்த வாய் கசப்பு வரதும், தண்ணி ஏற்காததும், உணவு ஏற்காததும் சற்று வந்து இது காய்ச்சலோட அறிகுறி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 நாள்ல மெல்ல மெல்ல கொஞ்சம் கஞ்சியோ ஆப்பிள் ஜூஸோ, அவங்களே கேட்பாங்க உடம்புல ஏதாவது கொஞ்சம் கஞ்சி இருந்தா கொடுமா, கொஞ்சம் ரசம் சாதம் இருந்தா கொடுங்கம்மான்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம ஏற்று நடந்துக்கிறது ஓகே. 2 நாள் ஆயும் சில நேரத்துல முதியோர்களுக்கு சரியாகாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த எதிர்ப்பு சக்தி, அந்த ஃபீவரோட தன்மை அதிகமா இருக்காது. இருக்கிற பாக்டீரியாவை அவங்க சண்டை போட முடியாது. அப்ப இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு பொதுவா எல்டர்ஸ்ல காமனா வர இன்ஃபெக்ஷன் வந்து ஒண்ணு சளி, 2வது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன். இத ரெண்டையும் எப்படி வித்தியாசப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுக்கு பாவாடையோட போயிருவாங்க, அல்லது போற பெட்டிலேயே போயிருவாங்க. இப்படி இருந்ததுன்னா நீங்க யூரின் இன்ஃபெக்ஷன் நினைச்சுக்கோங்க. சளியோ உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, காரி காரி முழிஞ்சிட்டு இருப்பாங்க. சோ இது வந்து வித்தியாசப்படுத்திக்கணும். பெரும்பாலும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா இது டாக்டர்ஸ்க்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த 2 இடத்துக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப அவசியமா இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். 2த்துக்குமே வேற வேற ட்ராக் வேற வேற ட்ரீட்மெண்ட். அதை இந்த இடத்துல உங்களை சொல்லி குழப்பல, ஆனா டாக்டர்கிட்ட போய் நம்ம தெளிவுபடுத்தி, அதுக்காக தான் ஃபேமிலி டாக்டர் ரொம்ப முக்கியம். இந்த ஆன்லைன்ல பார்த்து டக்குன்னு இது எப்படிங்க இப்ப வீடியோல பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? இல்ல நம்மளோட வேலையின் அவசரமாக டக்குன்னு போய் ஊசி போட்டு பாக்குற டாக்டர் பார்க்க கூடாது. ஏற்கனவே இந்த பிணியாளரோட வரலாறு தெரிஞ்ச மருத்துவர்கிட்ட தான் போகணும். நான் தான் பெஸ்ட் டாக்டர், இனிமேல் என்ன வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நான் சொல்லவே மாட்டேன். நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டரை நீங்க உருவாக்குங்க, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். நான் 2க்குமே ட்ரீட்மெண்ட் வேற. மேரி பண்ணாக்கா பிரச்சனை பெருசாயிடும். சில நேரங்களில் ஃபேட்டலா முடியும். ஃபேட்டல்னா இறப்பு. அதை வந்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. சில விஷயம் தெரியும்னா, சில நர்சஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு சொன்னீங்க இந்த முதியோர் இல்லங்கள்ல. சோ அவங்களுக்காக கிராம் பாசிட்டிவ் வந்து சளியை சார்ந்தது, கிராம் நெகட்டிவ் வந்து யூரினை சார்ந்தது. சோ இந்த இடத்துல அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து எல்டர்ஸ்க்கு அந்த ஃபீவர் சரியா ரேஸ் ஆகுறது இல்லைன்னா, மால் நரிஷ்மெண்டா இருப்பாங்க, உடம்பெல்லாம் ஒண்ணு இலகி போயிருப்பாங்க, அல்லது பருமனா இருப்பாங்க. கூட வந்து சுகரும் நிறைய, இப்ப சுகர் இல்லாத, அதாவது கார் இல்லாத வீடும் பார்க்க முடியாது, சுகர் இல்லாத பேஷண்ட்டும் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சுகரும் காரும் கோ எக்ஸிஸ்டிங்கா இருக்குது. கார் இருக்கிற வீட்டுல எல்லாம் சுகர் இருக்குது, சுகர் இருக்கிற வீட்டுல எல்லாம் கார் இருக்குது. அதனால உழைப்பு குறையறதாலேயும் நம்ம நடை இல்லாததாலேயும் அளவுக்கு மீறிய உணவும் அடிக்கடி கொண்டாட்டங்களும் சர்க்கரையை சும்மா தாண்டவம் ஆடுது. சோ சர்க்கரை இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. சோ இதோட ஃபீவர் வந்து முடியுது. சோ 2-3 எமர்ஜென்சிஸ பத்தி சொன்னேன். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி வீட்டுல எல்லாம் சொல்லிடுங்க சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுல எல்லாம் சொல்லிடலாமா? அந்த காஃபி ப்ரோ வாமிட்டர்ஸ்க்கு அவங்களோட ஃபேமிலிக்கு சொல்லிடுங்க. அட்மிஷன் பண்ண வேண்டாம். அட்மிஷன் பண்ணா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கடைசி நேரத்துல அட்மிஷன் பண்ணி 3 லட்சம் 4 லட்சம் செலவாகி போற நேரத்துலயும் இந்த பாரு உங்க அப்பா செலவு வச்சுதான் போயிருக்காருன்ற ஒரு அவப்பெயரோட போவாங்க. சோ அது எதுவுமே பண்ண வேண்டாம். இறைவன் கொடுத்த ஒரு பதம் தான் இறப்பு. அப்போ அந்த ஆன்மாக்கு அந்த உடல் சேட உடல்ல கொஞ்சம் களைப்பு ஏற்பட்டுருக்கு, அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா நகர்ந்து போயிடும் வேற உடலுக்கு, வேற அதுக்கு பிறப்பு இறப்பு வினையை பொறுத்து அது அடுத்த ஜென்மத்தை எடுக்கும். அதனால அதை அப்படியே விட்டுருங்க. 2வது ஃபாலை பத்தி சொன்னேன், ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொன்னேன். காது கேட்கறது, கண்ணு பாக்குறது, ஜாயிண்ட், இது 3 முக்கியம். அடுத்து வந்து ஃபீவரை பத்தி சொன்னேன், சளியை பத்தியும் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன். இப்போ கடைசியாக இறுதியாக அக்யூட் கன்ஃபியூஷனல் ஸ்டேட். இது வந்து ரொம்ப முக்கியம். இது சில நேரங்கள்ல முதியவர்களை நம்ம ரொம்ப தப்பாவும் நம்ம நினைச்சிடலாம். திடீர்னு என்ன ஆகும், நல்லா இருப்பாங்க, நார்மலா இருப்பாங்க, எப்பவும் போல இருப்பாங்க. ஏதாவது எப்பவும் போல இப்போ நிறைய வீட்டுல ஃபங்க்ஷன்ஸ் வரதால கரெக்டா அது ஃபங்க்ஷன்ல நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படும். அதனால ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது திடீர்னு மாறி பேசுவாங்க. இறந்தவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் கூப்பிடுவாங்க, எங்க அம்மா என்ன கூப்பிடுறாங்க, எங்க அப்பா என்ன கூப்பிடுறாங்க. சோ கிளாஸ் நல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் ஒரு கைத்தட்டு சிம்பல் அனுப்புங்க பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ நீங்க கவனமா கேக்குறீங்களான்னு பாக்குறேன். சிவாஜி, விமேஷ், சாமி, லட்சுமி. சரி, ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மலைப்பாம்பு தேன் விற்கிறவங்க இது வரைக்கும் சொன்னது நல்லா ஜோரா ஒரு கைத்தட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதனாலதான் சொல்றேன். இந்த அக்யூட் கன்ஃபியூஷனல் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, மனம் வந்து மாறிய மாதிரி இருக்கும். என்ன மாதிரி மாற்றம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிடுவாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் என்னை கூப்பிடுறாங்க, வராங்க. இந்த ஜன்னல் கிட்ட யாரோ கருப்பா ஒருத்தர் நின்று என்ன பாத்துக்கிட்டே இருக்கான், பெட்டு கிட்ட ஏதோ குழந்தைங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி இந்த லேடிஸ் எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்து நின்றுட்டு இருக்காங்க, என்னன்னு கேளுன்னு
அதாவது ஒரு 3 நிலை இருக்குது. அதாவது ஒரு டவுட், இது டவுட் இல்ல, மாறி நினைக்கிறாங்க. திரிபு நிலைனா ஒன்னை மற்றொன்றாக நினைப்பது. அதை நம்ம இல்யூஷன் டில்யூஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இல்யூஷன் வந்து ஒன்னா பாக்குறது, டெலியூஷன் வந்து அப்படி மாறி பாக்குறது. இந்த கயிறெல்லாம் பாம்பா நினைக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிள் இதுல கயிறும் இருக்காது, பாம்பு மட்டும் தெரியும். அதாவது ஒரு பொருளே இருக்காது, ஒரு ஜன்னல் கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, யாரும் ஒரு பூனை கூட போயிருக்காது, ஆனா ஒரு கருப்பா ஒரு உருவம் வந்து நின்றுகிட்டே இருக்கு, ஃபேன் எல்லாம் கீழே விழுந்துகிட்டே இருக்கு. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. இது சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் சொல்றேன். இது வந்ததுன்னா இது டெஃபினெட்லி ட்ரீட்டபிள். இதுக்கான முக்கிய பிரச்சனையே நிறைய மருந்துகள் போடுறதுதான். ஒரே ஒரு நெத்தி மேல ஒரே நெத்தி அடி அடிக்கணும்னா டூ மச் ஆஃப் ட்ரக்ஸ், கார்டியாக் ட்ரக்ஸ், நியூரோ ட்ரக்ஸ், நெப்ரோ ட்ரக்ஸ். இப்போ இந்த மருத்துவ உலகமும் மாத்திரை சாப்பிட்டாதான் நம்ம வாழ முடியும். எதுக்கும் நீங்க நான் 2 வாக்கியம் சொல்லுவேன் அடிக்கடி, டு பி ஆன் த சேஃபர் சைடு இந்த மாத்திரையை போடுங்க, இல்ல வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் ஆன் யூ, நான் எங்க அப்பா வந்தா இதான் போடுவேன். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் ரொம்ப கேட்டு சலிச்சு போச்சு. இது எனக்காக ஏன் டாக்டர் ரிஸ்க் எடுக்க போறாரு? அப்படின்னா டாக்டரே போற வழியில எனக்கு லிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அப்படிலாம் இது வந்து இந்த டிஸ்கிளைமர்ல போட வேண்டிய வாசகங்கள் என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் ஆன் யூ, டு பி ஆன் த சேஃபர் சைட், எங்க அப்பா இருந்தா நான் இதான் செய்வேன். அதெல்லாம் தேவையில்லை. இவருக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட் வந்ததுன்னா டெஃபினட்டா சாப்பிட்ற மாத்திரைகள் அனைத்துமே நிறுத்தணும். அது முக்கிய மருந்தா இருக்கலாம், முக்கியம் இல்லாத மருந்தா இருக்கலாம். நிறுத்த போனா நான் அந்த இடத்துல ஒரு சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டேன். நிறைய மாத்திரைகள் வர இடத்துல நான் நிறுத்தணும்னு பார்ப்பேன். நான் நிறுத்தும் போது அந்த பேஷண்ட் தாத்தாவே, அந்த பெரியவரே என் கையை பிடிச்சிப்பாரு. என்ன சார் எழுத விடுங்க சார், மாத்திரை நிறுத்தினா. இல்ல எங்க ஹார்ட் டாக்டர் ரொம்ப பெரிய டாக்டர், அவர் கவர்னருக்கே அவர் தான் பார்த்தவரு, அவர் வந்து இந்திரா காந்தி அவருக்கே அவர் தான் வந்து ஆஞ்சியோ எல்லாம் பண்ணார். சும்மா ஒரு கற்பனை, அப்படி வச்சுக்கோங்க. என் கையை பிடிச்சிருவார். என்னப்பா உங்க டாக்டர் என்ன சார் சொன்னாரு? நீ சாவர வரைக்கும் போடணும், நீ எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாத்திரையை நிறுத்த கூடாது. அப்பா நீ போட்டனா போயிருவ, பரவாயில்ல, எங்க டாக்டர் போடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிக்சட் ஐடியாலஜியை நீக்குங்க. பெரும்பாலும் இந்த கன்ஃபியூஷனல் ஸ்டேட் வரதுக்கு பெரிய ப்ராப்ளமே இந்த டூ மச் ஆஃப் ட்ரக்ஸ், நிறைய ட்ரக்ஸ் இருக்கிறது தான். ஸோ அதுல எந்த மாதிரி கண்டிஷன்ல கோஎக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ பாலிஃபார்மா, மல்டிபிள் டாக்டர்ஸ், இந்த டாக்டர் ஷாப்பிங் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இவர் தான் நம்பர் 1 டாக்டர், இவர் தான் இவருக்கு பார்த்தவரு, அல்லது மேல இருக்கிற அத்தின் பேர் சொல்றது, கீழே இருக்கிற மாமா சொல்றது, பக்கத்து வீட்டு அங்கிள் சொல்றது, இவர் நல்ல டாக்டர். எப்பேற்பட்ட இன்னொருத்தனுக்கு நடக்கக்கூடிய நன்மை நமக்கு நடக்கும் சொல்ல முடியாது. அதாவது அவனுக்கு அது நல்லா நடந்ததுன்னா, ஏன்னா நீங்க எல்லாம் இந்த சித்தர் இதுல இருக்கிறீங்க, அவனுக்கு அது விதி, அவனுக்கு அது வாச்சுது, நமக்கு அந்த விதின்னு சொல்ல முடியாது. அதனால டூ மச் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது 2 is company 3 is crowdன்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு. 2 பேர் இருந்தா அது ஒரு நல்ல கம்பெனி, 3 பேர் இருந்தா அது கூட்டம் தான். அதாவது நிறைய பேர் சமைச்சாலே ஒரு சாப்பாடே நல்லா வராது, ஒரு மருத்துவம் மட்டும் எப்படி நல்லா வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஓன் பர்ச்சேஸ் தயவு செய்து இந்த டிவில எல்லாம் பார்த்து இவர் நிழல்கள் ரவி, பாக்கியராஜ், அப்புறம் இவர் சமத்துரகனி ஐயா, இவங்க எல்லாம் பாவம் நடிக்கிறது மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த டேட்ஸ் விற்கிறதுக்கு 2 ஸ்பூன் சாப்பிட்டா கக்கா நல்லா போயிடும், ஒரு பாட்டிலே குடிச்சா கூட போவாதுங்க. நான் வந்து கக்கா கூடவே வாழ்றவன், கக்காவை கிளவுஸ் போட்டு அன்னதினமும் அழுறவன். நான் சொல்றேன், எந்த டேட் சிரப் சாப்பிட்டாலும் கக்காலாம் போவாது. நீங்க உணவுல நல்லா நடக்கணும், நல்ல காய்கறிகள் சாப்பிடணும், அதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் கக்கா நல்லா போகும். இந்த ஆன்லைன்ல டிவி விளம்பரங்கள் பார்த்து எதுவும் வாங்காதீங்க. அப்புறம் அதை பத்தி சொல்ற ஓவர் டோஸ், கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வர காரணம் இதுதான். அதாவது ஒண்ணு ஏதாவது சுகர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், லோ சுகர் ஏற்படலாம். லோ சுகர் இருந்தாலும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அந்த நேரம் பாத்தீங்கன்னா 110 காட்டும். உடம்பு தன்னை சீர்திருத்தி 70ல இருந்து 110க்கு கொண்டு வந்திருக்கும். அது பேர் வந்து ஹைப்போகிளைசிமியா அன்அவேர்னஸ் சொல்லி ஒரு டயக்னோசிஸ் சொல்லுவோம். ஸோ அதனால சுகர் பேஷண்ட்ஸ் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிபி பேஷண்ட்ஸ் நான் சொல்றேன். அதாவது இந்த அக்யூட் கன்ஃபியூஷனல் ஸ்டேட் வரதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சுகர் கம்மியாகிறது, அதாவது இன்சுலின் மாத்திரைகள்லாம் நிறைய இருக்கும் பொழுது பேஷண்ட்டுக்கு, அதான் நான் ரிப்பீட் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன், ரமேஷ் சாய் சார் ரிப்பீட் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நான் விட்ட இடத்துல தான் சொல்றேன். அதாவது சுகர் பேஷண்ட் நிறைய மருந்து எடுத்துப்பாங்க, இன்சுலின், அதாவது வாழ்க்கைய நமக்கு அது எப்பவுமே பழக்கம். ஒரு லைசன்ஸ் வாங்கினாலும் சரி, பட்டாச்சிட்டா வாங்கினாலும் சரி, தவறு நம்ம மேல இருக்கும். ஆனா நம்ம ஏதாவது ஒரு கரெக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை சரி பண்ணணும் பார்ப்போம். ஏறத்தாழ இன்சுலின் போடுறதும் மாத்திரை போடுறதும் அதுதான்.
நல்லா உழைக்கணும், ஒரு அளவா சாப்பிடணும், சீக்கிரம் தூங்கணும், சீக்கிரம் எழுந்திக்கணும் அப்படிங்கிற ஹேபிட்ஸ்லாம் வேணா. நான் என்ன வேணா சாப்பிடுவேன் சார், என்ன வேணா தூங்கணும், எத்தனை காரா பூந்தி வேணா சாப்பிடுவேன், நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய மருந்து கொடுங்க, வீடு வாவாடுது அப்படின்ற வார்த்தைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த சுகர்ல ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கன்ஃபியூஷன் வரும். பிபி மாத்திரைகள்ல நீருக்கான மாத்திரைகள்னு சொல்லுவாங்க. இந்த லாசிக்ஸ், டயட்டாரு, இதெல்லாம் கெட்ட மாத்திரை இல்ல, நல்ல மாத்திரை தான். தேவைக்கு மீறியோ அல்லது பிரச்சனை தீர்ந்த பிறகோ நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இதுவே நமக்கு ஆபத்தாயிடும், டபுள் எட்ஜ்டு ஸ்வாடா மாறிடும். அதாவது இந்த ஜைட்டானிக்ஸ், டைட்டாரு, ஸ்பைரோனோலாக்டோன், அல்டாக்டோன், லாசிக்ஸ் இந்த மாதிரி மாத்திரைகள் போடும்போது ஹைப்போநட்ரிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. லோ சோடியம், இந்த லோ சுகர்ஸ், இந்த மாதிரி ஹைப்போநட்ரிமியா இந்த மாதிரி ஏற்படும் போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதே மாதிரி நிறைய தூக்க மாத்திரைகள். இது ஒரு கடைசியா இதை சொல்லிட்டு நான் கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு போறேன். சில நேரங்கள்ல எல்டர்ஸ்க்கு வந்து ஒரு மாறுபட்ட பிஹேவியர் இருக்கும். அதாவது இந்த டிமென்ஷியாவோ இல்ல தூங்கவே மாட்டாங்க, சொன்னதே சொல்றாங்க அப்படின்னா நமக்கு சகிப்புத்தன்மை இல்லாததுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். இல்ல நீங்க அதுல வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா அப்போ முதியோர் இல்லம் தான் ஒரே வழி. நம்மளால அந்த சூழல்ல வாழ முடியல, அதுக்குதான் முதியோர் இல்லம். அங்க போனா நல்லா சாப்பாடு கிடைக்கும், எங்க வீட்டுல கூட எங்க வீட்டுக்காரம்மா சரியா பாத்துக்க மாட்டாங்க, அங்கன்னா டைமுக்கு சோறு போடுவாங்கன்னா அப்ப அது முதியோர் இல்லத்துக்கான காரணம் இல்ல. உங்களால மேனேஜ் பண்ண முடியல, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த முதியவராலேயே வீட்டுல ஒரு பிரச்சனை வருது, நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வருது அப்படின்னா அவங்க சில நாட்கள் தனித்து வாழலாம், இந்த மாதிரி இடங்கள்ல வாழலாம். சோ அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ அந்த சகிப்புத்தன்மை இல்லாம நம்ம என்ன பண்றோம், பேஷண்ட்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அட்டெண்டர் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் கிட்ட போய் இவங்க தூங்கவே மாட்டாங்க, நைட்லாம் முழிச்சுனே இருக்கிறாங்க, சொன்னதே சொல்லின்னு இருக்கிறாங்க, பேசினே இருக்கிறாங்க, நல்லா இந்த மைக் ஆஃப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்கன்னா மைக் ஆஃப் பண்ணாப்பா அப்படின்னு பார்த்தா ஆளே க்ளோஸ் ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் வருது. அவங்க மெல்ல 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 இந்த தூக்க மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படியே மாறி மாறி பேசி அதெல்லாம் ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாமே நம்ம சரி பண்ணணும்னா இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதெல்லாமே நம்ம சரி பண்ணணும்னா ஒரு ரொம்ப, அதாவது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊழலின் காரணமாக சில வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தடுக்க முடியாது. ஏதோ நம்ம பார்த்து அவங்க சரியாயிடணும்னா அதுவுமே ஒரு விதியா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க அலர்ட்டா இருங்க. லோ சுகர் ஏற்பட்டதுன்னா ஒரு குளுக்கோமீட்டர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. சாப்பிட்ற மாத்திரைகளோட பெயர்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிபி மாத்திரை போடுறவங்களுக்கு லோ சோடியம் ஏற்படலாம், சுகர் மாத்திரை போடுறவங்களுக்கு லோ சுகர் ஏற்படலாம், தைராய்டு மாத்திரை போடுறவங்களுக்கு இந்த ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் மாறி மாறி நடக்கலாம். ஸோ இந்த நக்ஷலா போடணும்னா எல்லாம் இந்த ரொம்ப இந்த எமர்ஜென்சிஸ் எல்லாம் நம்ம கிளியரா நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல லைட்டிங் இருக்கணும், ஸ்லிப்பிங்கான அதாவது வழுக்காத பாதைகள் இருக்கணும், காது கேட்கும் திறன் ஓரளவுக்கு பரவாயில்லையான்னு பாத்துக்கணும், கண் பார்வை ஓரளவுக்கு பரவாயில்லையான்னு பாத்துக்கணும், நிறைய மாத்திரைகள் போட்டுக்காம பாத்துக்கணும். அப்புறம் இந்த முதியோர் இல்லங்க, அசிஸ்டட் லிவிங்ல எல்லாம் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு முடிஞ்சா நீங்க ஏதாவது டொனேஷன் காசா கொடுத்துட்டு போங்க. உங்களை நம்ப மாட்டேன், காசுலாம் கொடுக்க மாட்டேன்னா உங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லிட்டு வேற ஏதாவது இல்லம் பாருங்க அப்படின்னு வழி சொல்லுங்க. இந்த பர்த்டேக்கு வடை பஜ்ஜி பாயாசம் எல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ண விட்டீங்கன்னா அடுத்து அந்த முதியோர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டிக்கெட்டா போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கேள்வி பதில நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த முதியோருக்கு இந்த இல்லாதது இருக்க மாதிரி தெரியும்னு சொன்னீங்கல்ல, இத மாதிரி பக்கத்து வீட்டு பொண்ணு குழந்தை பெத்த பொண்ணு திடீர்னு ஒரே அழுக, பக்கத்துல தேது வைக்கிறது இளம் வயதிலும் ஏற்படலாம். இதே பிரச்சனைகள் இளம் வயதிலும் இருந்ததுன்னா இளம் வயதிலுமே ஏற்படதான் செய்யும் இல்லையா? அதாவது இளமை இதே பிரச்சனைகள் அவங்களுக்கும் நடந்ததுன்னா அவங்களுக்கும் அந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ இந்த அதாவது மாறி பேசுற தன்மை அது வந்து இளமையில வந்து அதுக்கு வேற நோயோட பேர் மட்டும்தான் மாறும். அதுக்கு பேர் வந்து சீசோஃப்ரீனியா, சிந்தனை சிதறல்னு சொல்லுவாங்க. அதாவது சிந்தனை சிதறல் சீசோஃப்ரீனியான்னு இருக்கும். பொதுவா அவங்க வந்து நம்ம ஏதாவது ஒரு வேற ஆக்டிவிட்டிஸ்ல, அதாவது இந்த வேலை இல்லாத மனசுதான் சாய்த்தானோட பற்றுன்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த மாதிரி நீங்க சப்போஸ் இளமைக்காரங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு விதமான ஆக்டிவிட்டியை அவங்க தொடர்ந்து என்கேஜ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துடலாம். இந்த சிந்தனை சிதறல்ல நீங்க சொன்னீங்களா இல்லாததை இருக்கிறத போல ஒரு உணர்வு ஏற்படுறதா, அப்படி நம்ம வெளியே வந்துக்கலாம். நன்றி ஐயா. நன்றிமா. வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நான் ஒரு தாத்தாவை பாக்குறேன், அவங்களுக்கு 80 வயசு ஆகுது. சாப்பாடு வந்து கம்மியா தான் எடுத்துக்கிறாங்க, லைட்டா கொஞ்சம் கூன் இருக்கு.
அவங்களுக்கும் அதே மாதிரி மோஷன் வந்து 3 நாளைக்கு ஒருக்க போகுது. ரொம்ப தூரம் நடக்க முடியல. மோஷன் வரதுக்கு போறாங்க. மோஷன் வந்து டைட் ஆகுது. திருப்பி திருப்பி டாய்லெட் போயிட்டு வர மாதிரி இருக்கு. ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி என்ன பிரிஸ்கிரைப் பண்ணலாம்? உங்களுக்கு போன கிளாஸ்லயே அத பத்தி ஒரு சொல்யூஷன் சொல்லியிருந்தேன். ஆமா, அத ஸ்டார்ட் பண்ணுங்க. உடனே ரிசல்ட் கிடைக்காது. ஒரு 5 நாள் கழிச்சு என்ன ஆகும், 3 நாளைக்கு ஒரு தடவை போனவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவாங்க, அப்புறம் 2 நாளைக்கு ஒரு நாள் போவாங்க, அப்புறம் டெய்லி போக ஆரம்பிச்சிடுவாங்க. இமீடியட் ரிசல்ட் கிடைக்கிறதுனால அந்த மருத்துவம் வந்து ஆபத்து தாங்க. மாத்திரை காலைல போட்டோடனே மத்தியானமே ஸ்பீட் கொரியர்ல வர மாதிரி வந்துச்சுன்னா அது ஆபத்தாயிடும். இந்த திரிஃபலா என்ன பண்ணுன்னா, கெட்டியா இருக்கிற மலத்தெல்லாம் ஈரப்படுத்தி அதை சாஃப்ட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, ரொம்ப பேதியானாலும் பிரச்சனை வந்துடும். அதனால இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. எனக்கு இதோட 15 வருடம் இது அனுபவம் இருக்குது. எனக்கு அனுபவம் பெஸ்ட்னு நான் சொல்லல, ஃபேண்டாஸ்டிக்கா ஒர்க் ஆகும். எந்த ஃபெயிலியருமே நடக்காது. இன்னும் வேற எந்தெந்த வியாதி இருந்தாலும் கொடுக்கலாம். சுகர் இருந்தாலும் சரி, பிபி இருந்தாலும் சரி, தைராய்டு நீங்க கண்ண மூடி கொடுக்கலாம். சூர்ணமா இருந்தா ஒரு ஸ்பூனு, பொடிய மாத்திரை இருந்தா ஒரு 2 மாத்திரை, லிக்விடா இருந்தா ஒரு 20 ml கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கேள்வி யாராவது இருக்கீங்களா? சார் இன்னொரு டவுட் சார். எஸ் சார். திரிபலா சூரணம் வந்து அல்ல டேப்லெட் வந்து டெய்லி சாப்பிடலாமா? சைடு எஃபெக்ட் உண்டா? கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் இல்லாட்டாலும் கான்ஸ்டிபேஷன் இல்லனாலும் சாப்பிடலாம் சார், ஒண்ணுமே ஆகாது. போற ஸ்டூல்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் போகும். லூஸ் மோஷன் ஆகாது. திரிபலால வந்து லூஸ் ஸ்டூல்ஸ் ஆகாது. தாராளமா சாப்பிடலாம். இனிமா கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்களா, அது நல்லதா ஐயா? அதாவது இனிமா வந்து, அதாவது அஹிம்சா எனிமால நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து பிஜி எனிமான்னு சொல்லுவோம். இதை நர்சஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வாட்டர் பேக்கெட் மாதிரி இருக்கும், ஒரு எலிவால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சா நான் கொண்டு வந்து காட்டுறேன். மட்டும் பிஜி எனிமா பண்ணுவாங்க. ஒரு பிஜி முடிஞ்சா காட்டுறேன். அது வந்து ஒரு வாட்டர் பேக்கெட் மாதிரி இருக்கும். ஆசன வாயில செலுத்துவாங்க. அது கொஞ்சம் தனித்தனியா பேதி மாதிரி ஆயிடும். சில சமயம் சிக் ஆயிடுவாங்க. அல்லது சோப் வாட்டர் எனிமா கொடுப்பாங்க. பெஸ்ட் எனிமா வந்து பிளெயின் வாட்டர் எனிமா. பிளெயின் வாட்டர், ஜஸ்ட் வாட்டர். நான் அந்த 2 சார் முடிஞ்சா எனிமா கேன் பண்ணுவாங்க. அதாவது பிளெயின் வாட்டர் ஒரு கேன்ல தண்ணியை பிடிச்சிட்டு அதுல பிளெயின் வாட்டர் கொடுக்கலாம். ஒரு 7 to 21 days ரெகுலரா கொடுக்கலாம். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்லாம் ஆகாது. என்ன அதுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டுருவாங்க. பழக்கப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஏன்னா அது வேற எதுவும் தினமும் பயன்படுத்தலாமா? தினமும் பயன்படுத்துறவங்கள நான் பாக்குறேன். எனிமா கேன் தினமும் பயன்படுத்துறவங்கள நான் பாக்குறேன். தினமும் பயன்படுத்தினாலும் ஒண்ணும் ஆகுறது இல்லைங்க. இதுதான் பிஜி எனிமா. இது வந்து ப்ராக்டோகிளைசிஸ் எனிமான்னு சொல்லி வலி இல்லாத முறை, எளிமையா இருக்கும். எங்க அப்பா ஹோமியோபதி டாக்டரா இருக்கறதுனால அது இது பண்ணுவாங்க. அந்த கேன் எல்லாம் கொடுப்பாங்க. அதான் கேட்கணும். அந்த கேனும் நான் காட்டுறேன். இது வந்து எங்க இங்கிலீஷ் மெடிசன்ல யூஸ் பண்றது. அதாவது சோடியம் பாஸ்பேட், உங்களுக்கு மிரர் இமேஜா தெரியும். அது சோடியம் பாஸ்பேட் எனிமா. சோ இது வந்து நான் இப்போ கைவிட்டுட்டேன் இதை யூஸ் பண்றது. இது பழசு இருந்ததால நான் காட்டுறேன். அதனால இப்ப நான் யூஸ் பண்றது வந்து இந்த லாஸ்ட் ஒரு 10 years தான் வந்து வாட்டர் எனிமா கேன், பிளெயின் வாட்டர். அதை கூட இப்ப நான் காட்டுறேன். அடுத்த டவுட் கேட்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். வேற டவுட் யாருக்காவது இருக்குங்களா? குட் மார்னிங் சார். சார் எங்க அம்மா 96 வயசு சார். சரிங்க. அவங்க வந்து இப்ப கத்திட்டல் போட்டிருக்காங்க. 14 இன்ச் போட்டாங்க. இப்ப கொஞ்சம் லீக் ஆகுதுன்னு சொல்லி 16 போடுறாங்க. இப்படி கூட்டிகிட்டே போலாம். ஓகே, ஒரு ரொம்ப நல்ல ப்ராப்ளம் இது. எல்டர்ஸ் வீட்ல வச்சிருந்தீங்கன்னா கத்தீட்ரு போட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வரும். இத 14, 16, 18, 24 வரைக்கும் கூட்டலாம். கூட்டிகிட்டே போனா காதுல இருக்கிற ஓட்டை பெருசான மாதிரி அந்த சிறுநீர் துவாரமும் பெருசாயிடும். அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, ஒரு 15 நாள் கத்தீட்டரை எடுத்துட்டு டயப்பர்ல மேனேஜ் பண்ணுங்க. ஒரு 1 or 2 weeks. அந்த ஓட்டை வந்து துவந்து போயிடும், சின்னதாயிடும். திரும்ப அந்த சைஸே யூஸ் பண்ணலாம். சில சமயம் லீக் ஆகுதுன்னா டிஸ்டில் வாட்டரோட அளவு உள்ள அந்த தண்ணி செலுத்துறாங்க இல்லையா, ஒரு சிரிஞ்சில தண்ணி செலுத்துறாங்கல்ல, அது வந்து 15 ml இருந்து ஒரு 30 ml அதிகப்படுத்தலாம். நான் முடிஞ்சா அந்த கத்தீட்ரு உங்களுக்கு காட்டுறேன். ஓபன் இதுதான் அந்த எனிமா கேன். இதுதான் அந்த வாட்டர் எனிமா கேன். இது ஒரு நிமிஷம், இந்த வாட்டர் எனிமா கேன் காட்டுறேன். இதுதான் ஆசன வாயில செலுத்துறது. இது நார்மலா ஒரு கேன் வச்சு செவுத்துல நம்ம தண்ணி வச்சுட்டு ஒரு 300 ml இருக்கும். அது பல மெத்தட்ல பல ஆங்கிள் போடலாம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். படுத்துக்கிட்டு,
அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி நின்றுக்கிட்டு அப்படியும் போடலாம். இது வந்து அஹிம்சை எனிமா குவலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான அவங்களே அதுக்கு இது கொடுத்துடுறாங்க. இதுக்கான விலை வந்து 50 ரூபா அப்படின்னு கலெக்ட் பண்றாங்க. இது நிறைய நாட்டு மருந்து கடையிலேயே இது கிடைக்குது. ஏன்னா நான் வந்து சில நேரம் என்ன கேலி பண்ணியிருக்காங்க, நீங்க அலோபதி டாக்டர் ஆச்சே வந்து இதெல்லாம் நாட்டு மருந்து எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் குறைஞ்சிருமான்னு. நான் அவங்கள்ட்ட கேட்பேன், கோழியில நாட்டுக்கோழி வேணும், முட்டையில நாட்டு முட்டை வேணும், வெடிகுண்டுல நாட்டு வெடிகுண்டு வேணும். ஆனா மருந்துல சிலது நல்லது இருந்தா நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்தவங்க யாராவது டவுட் இருந்தா கேட்டுட்டு நம்ம அடுத்த மேடம் ரெடியா இருப்பாங்க. ஒரே ஒரு டவுட் ஐயா, என் ஒய்ஃப்க்கு வந்து நியூரோலஜி ப்ராப்ளம் வந்து ஐயா, ஸ்ட்ரோக் வந்து விழுந்துட்டாங்க ஐயா. சரிங்க. ஜிஹெச்ல சேர்த்து நான் 14 நாள் வச்சிருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் ஐயா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 14 மாத்திரை சாப்பிடுறாங்க ஐயா. ஆனா நைட்ல தூங்குறது கிடையாது ஐயா. 1:30 மணி 2 மணி தூங்குறாங்க, அடுத்த நாள் காத்துல 9 மணிக்கு எழுந்துக்கிறாங்க ஐயா. சில தூக்கமே வராம கஷ்டப்படுறாங்க ஐயா. என்ன செய்யலாம்? இந்த மாதிரி இருக்கா ஐயா? சரி, இப்போ வந்து இந்த 14 மாத்திரை அப்படி இருக்கிறத, அதாவது இப்போதான் ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அட்மிஷன் டிஸ்சார்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல மாத்திரைகள் சற்று கூட இருக்கலாம். நீங்க சாப்பிட்ற மாத்திரைல பாத்தீங்கன்னா ஆஸ்பிரின் இருக்கும், குளோபிடோகிரல் இருக்கும், அட்ரோவாஸ்டாட்டின் இருக்கும். நான் சொல்ற மாத்திரை எல்லாம் இருக்காதுல்ல? அட்ரோவாஸ்டாட்டின், ஆமாங்க ஐயா. அது என்வாஸ் இருக்கு, ஆமாங்க ஐயா. அப்புறம் வந்து எல்லாமே இருக்கு. ஆரம்ப கட்டத்துல அது தேவைப்படும். ஏன்னா இப்ப அடப்பு ஏற்பட்டிருக்கு, இப்பதான் விபத்து ஆயிருக்கு. இப்பவே நம்ம இதுதான் இந்த காணொலி கிளாஸோட ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். நம்ம இப்ப டாக்டர் நிறைய மாத்திரை போடக்கூடாதுன்னு சொல்லணும்னு உடனே ஒரு அக்யூட்டா இருக்கிற பேஷண்ட நம்ம போய் எடுத்துடக்கூடாது. அது அந்த மாதிரி பேஷண்ட் வந்து நிறைய மாத்திரைகள் இருந்தாலும் போடலாம். தூங்கவே இல்லை அப்படின்னாக்கா அவங்க மோஷன் ஃபர்ஸ்ட் போறாங்களான்னு பாருங்க. கூடுதலாக திருப்பலா கொடுங்க. மோஷன் சரியா போறனால தூக்கம் வராது. தூங்குற இடத்த ரிசப்டருக்குமே கார் இருளா மெயின்டைன் பண்ணுங்க. சத்தம் இல்லாத ஒரு இடமாகும், முழுமையான இருட்டு, 0 வாட்ஸ் பல்பு, இந்த சின்ன இந்த ஏசியோட லைட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் காலியா இருக்கிற மாதிரி பாத்துக்க. அதாவது இருட்டா இருக்கணும், நல்லா இருட்டா இருந்தா தெரிஞ்சுக்கலாம். இது ஓகே தானே லட்சுமி நரசிம்மன் சார்? ஆமா ஆமா, நீங்க அதை திருப்பலா ஸ்டார்ட் பண்ணுங்க, மெல்ல மெல்ல சரியாகும். பகல்ல வெளிச்சத்தை காட்டுங்க. ஓகேவா? இது வந்து கத்தீட்ரு கேட்டாங்களே, அந்த கத்தீட்ரு இது வந்து உள்ள இருக்கிற பகுதி, இது வந்து வெளியே டிஸ்டில் வாட்டர் போடுற பகுதி, இதுதான் யூரோ பேக்கு போற பகுதி. பொதுவா இதுலதான் டிஸ்டில் வாட்டர் போடுவாங்க. இந்த டிஸ்டில் வாட்டர் வந்து ஆரம்ப கட்ட லீக் வந்து பொதுவா கத்தீட்ரு போடும்போது 15 ml டிஸ்டில் வாட்டர் இதுல போட்டாக்கா இது வந்து அப்படியே ஒரு பந்து மாதிரி வீங்கிடும். சிரிஞ்சிருக்கா? பந்து மாதிரி வீங்கிரும். அது வந்து அந்த அளவை கொஞ்சம் அதிகம் பண்ணா கூட மெல்ல வந்து அந்த லீக்கை நம்ம கட் பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி நன்றி. சோ சாரோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து நான் வந்து கிளாஸ் எண்ட் பண்ணிக்கிறேன். நான் மேடம் ரெடியா இருப்பாங்க, தாமரை செல்வி மேடம். நம்ம மேற்கொண்டு சில கிளாஸ்ல நம்ம டவுட்ஸ் இன்னும் கிளியர் ஒரு நாள் எளிமையாகவும் அருமையாகவும் இருந்தது. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. இதுதான் இந்த போலீஸ் பல்பு பாருங்க. உள்ள டிஸ்டில் வாட்டர் போட்டோன்னே மேல பல்பு மாதிரி வீங்கிடும். அதுல டிஸ்டில் வாட்டர் கொஞ்சம் கூட்டிக்கிட்டீங்கன்னா லீக்கேஜ் குறைஞ்சிடும். இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதனாலதான் இதை கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். சோ இது தண்ணியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இது தண்ணியை குறைச்சிக்கலாம். இந்த பாத்தீங்கன்னா இந்த பல்பு சின்னதாவது, இந்த தண்ணியை கூட்டிக்கலாம். அது மூலமா லீக்குகள் நம்ம தடுக்கலாம். சரியா? ஓகேங்களா? தேங்க்யூ. நன்றி ஐயா. தேங்க்யூ. எனக்கு மணிகண்டன் சார் இங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க கேட்கறதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன். அவருக்கும் ரொம்ப நன்றி. மணிகண்டன் சாருக்கும் நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், டாக்டர் சார்.